வணக்கம். என் பேர் பொன்னரசு, திருவள்ளூர் மாவட்டம் கலக்காஞ்சேரி கிராமம். நாங்கள் இயற்கை விவசாயம் செய்துட்டு இருக்கோம். இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு மத்திய அரசோ மாநில அரசோ பெரிய அளவில் உதவியெல்லாம் செய்யலை. அது உதவி செய்யணும்னு வேண்டியது தான் இந்த விஷயங்களை சொல்கிறோம். நாங்கள் நகராட்சி குப்பைகளை மக்க வைக்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள், அதுலேருந்து இயற்கை உரம் தயாரிப்பான தொழில்நுட்பங்களை திருவள்ளூர் மாவட்டம் இன்சிட்டின்ற ஒரு அமைப்பு எங்களுக்கு ஒரு 15 நாள் பயிற்சி வழங்கினாங்க. இது இல்லாமல் கேவிகே என்ன சொல்லக்கூடிய வேளாண் அறிவு நிலையத்தில் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் விவேகானந்தா கேந்திராவில் போய் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது மக்க வைக்கிற தொழில்நுட்பங்கள், இயற்கை உரம் தயாரிப்பு பற்றி நிறைய பயிற்சி எடுத்துகிட்டு வந்தேன். நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கோம், ஜிடி நாயுடு உழவர் மன்றம் வச்சுருக்கோம். இது மூலிமா இயற்கை உரம் தயாரித்து அதை வெளியில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு 15 பேர் அதை போய் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அது இல்லாமல் கூடுதலாக நாங்கள் பயிற்சியும் எடுத்துக்கிட்டோம். அதுலேருந்து உரம் தயாரிக்க ஆரம்பித்தேன். சிறிய அளவில் இந்த மாதிரி ஒரு ஜலிக்கிற மிஷினை வச்சு அந்த இயற்கை உரத்தில் இது பண்ணோம். அதாவது இந்த உர சட்டத்தில் 4 mmக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது, அதில் நாம்ஸ் இருக்குது. அதோடு இல்லாமல் அதில் ஹெவி மெட்டல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற இருக்குது. இதுக்காக நாங்கள் அந்த உரத்தை ஜலித்து தயார் பண்ணி அது கூட உயிர் உரங்களை சேர்த்து அதை நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் வாங்கிறதுக்கு நம்ம விவசாயிகள் அதிகமாக விரும்பலை. அதில் அதிகமாக என்ன மாதிரி சத்துக்கள்லாம் இருக்குன்றதை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தியே பண்ணியிருக்கோம். அந்த இயற்கை உரங்களை ஆய்வு செய்திருக்கோம். தனியார் ஒரு ஆய்வகத்தில் 8500 ரூபா கொடுத்து அது ஆய்வகத்தில் அந்த ஆய்வு செய்து பார்க்கும்போது என்பிகே சொல்லக்கூடிய பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் குறிப்பாக என்ன சொல்லணும்னா, சிலர்கள் குப்பைகளில் ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும், தேவையற்ற உலோகங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே அரசு விதிப்படி அது பிலோ லெவலில் தான் சிலதெல்லாம் இருக்குது. மற்றதெல்லாம் எந்த விதமான கெட்ட விஷயங்களும் இல்லை. அதை உரமாக பண்ணலாம். அது மாதிரி உரமாக பண்ணும்போது ஒவ்வொரு நகராட்சியிலையும் குப்பை கொட்டுறதுக்குன்னு தனியாக இடம் இல்லை. ஆத்தங்கரை ஓரம், ஏரி ஓரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொட்டிட்டு பசுமை தீர்ப்பாயம் மற்றவங்க இதை கண்டித்த பிறகு அதை இடம் மாற்றுறாங்களே தவிர அதை அழிக்கிறதுக்கு முடியல. நம்ம நாட்டில் எவ்வளவோ தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்து போயிருக்கு. அந்த தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியில் இந்த மக்கள் வைக்கிற தொழில்நுட்பத்தை இன்னும் விரைவுபடுத்தி அதிலேருந்து உரம் தயாரித்து விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி கொடுக்கும்போது விவசாயிகளுக்கும் உரம் கிடைச்சிடுது, இயற்கை உரம் கிடைச்சிடுது, மண் வளம் கூடும், எதுவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கிராமங்களில் இந்த உரம் தயாரிக்கிறதுக்காக வேலைவாய்ப்புகள்லாம் வரும். அந்த கிராமம் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு கிராமமாக மாறும். வேலைவாய்ப்பு பெருக்கும், பெண்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும். இது இல்லாமல் ஒவ்வொரு யூரியா இயற்கை செயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கும் 267 ரூபாய்க்கு 170 ரூபாய்க்கு தான் 1986 ரூபாய் தராங்க ஒரு மூட்டைக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1700 ரூபாய் ஒரு யூரியா மூட்டைக்கு மானியம் கொடுக்குது மத்திய அரசு. அந்த தொழிற்சாலை உற்பத்தி செலவுக்காக மானியம் கொடுக்குது. நம்மளுக்கு இந்த யூரியா 266 ரூபாய் 270 ரூபாயில நம்மளுக்கு யூரியா கிடைக்குது. அப்போ ஒரு ரசாயன விவசாயி ஒரு போகத்தில் 3லேருந்து 4 மூட்டையாவது வாங்குறான். அப்படி வாங்கும்போது கிட்டத்தட்ட 6000 ரூபாய் 5000 ரூபாய் ஒரு விவசாயிக்கு மானியமாக கிடைக்குது, மத்திய அரசு கொடுக்குது. ஏன் இந்த மத்திய அரசு இந்த மாதிரி குப்பைகள்லேருந்து உரம் தயாரிக்கிறதுக்காக ஒரு மாவட்டத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்து அதுக்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த உரங்களை அவங்களே வாங்கி விவசாயிகளுக்கு குறைந்த விலையில், இலவசமாக கொடுக்கறதுக்கு வேண்டாம், குறைந்த விலையில் கொடுக்கலாம். அது மாதிரி கொடுத்தா ஒவ்வொரு உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். குப்பைகளுடைய அளவு குறையும். இந்த குப்பையினால ஒன்று அது எரிஞ்சதுன்னா காற்று மாசுபடுது, அங்கேயே டம்ப் பண்ணி அங்கேயே சேமித்து வச்சா நிலத்தடி நீர் வீணாக போகுது. அதுவும் இல்லாமல் துர்நாற்றம் வீசுது, பல சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதை சுற்றி இருக்கிறவங்க அதை எதிர்க்கிறாங்க. அப்படி இருந்தும் குப்பைகளை கொட்டுறதுக்கு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இது மாதிரி ஆற்று உரம் பயன்பாடு இருக்கிற இடத்துங்கள்லாம் கொட்டிடுறாங்க. அதெல்லாம் குறைக்கணும். இவங்க என்ன தெரியுமா, குப்பையை இடமாற்றம் தான் செய்கிறாங்களே தவிர குப்பையை குறைக்கவே இல்லை. அதிலிருந்து குப்பையிலிருந்து இயற்கை உரம் தயாரிச்சுட்டு மிச்சம் இருக்கிற குப்பைங்களை ஃப்ளவர் பேக்குன்னு சொல்லக்கூடிய தரை தரத்தில் இருக்கக்கூடிய கல்லுகளை அந்த தரைகள் இதில் கருத்து மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தால் குப்பையினுடைய அளவும் குறையும், இயற்கை விவசாயிகளுக்கும் நல்ல உரம் கிடைக்கும். இது நல்ல ஒரு வாய்ப்பு. இதை அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் தங்கள் திட்டங்களில்
வரக்கூடிய விஷயங்களில் இதை செயல்படுத்தினாங்கன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இது எங்கள் கிராமங்கள்னு இல்லை, எங்கள் கிராமத்தை ஒட்டி திருவள்ளூர் நகராட்சி இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 டன் குப்பை வந்து சேருது. அந்த 30 டன் அது மாதிரி சேர்ந்தா ஒரு நாளைக்கு 30 டன்னுனா வருஷ கணக்கில் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. இதை வந்து அப்புறப்படுத்தணும்னா இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் செய்தால் நல்லா இருக்குன்றது. நான் அதிகம் படிக்கலை, ஆனால் ஒன்று இந்த திட்டம் செயல்படுத்தினா நல்ல ஒரு பலன் தருன்றது என்னுடைய கருத்து. சரி சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போதான் ஏற்கனவே இந்த மாநகராட்சியெல்லாம் அந்த மண்புழு பண்ணுறாங்க சார். மாநகராட்சி மண்புழு பண்ணுது, ஆனால் எங்களை மாதிரி விவசாயிகள் பண்ணும்போது அதுக்கான விற்பனை வாய்ப்பும் பயன்பாடும் அதிகமாக இருக்கும். மாநகராட்சி எங்கேயோ ஒரு நகரத்தில் பண்ணிட்டு அதை 10 ரூபாய்க்கு பாக்கெட்டில் போட்டு மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு விற்கிறாங்க. இது அந்த மாதிரி போனால் இப்போ வந்து அந்த மலை அளவு இருக்கிற குப்பை குறையாது. பெரிய அளவில் ஒரு தொழிற்சாலை மாதிரி அந்தந்த நகராட்சி ஊராட்சி பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு இயற்கை உர தொழிற்சாலைகள் அமைக்கணும். அமைச்சா இதுவாக இருக்கும். ரெண்டாவது ஒரு கருத்து என்னன்னா, இந்த திடக்கழிவு மேலாண்மைக்காக தனியாக ஒரு துறையை ஒதுக்கணும், அதுக்கு அமைச்சர் போடணும். ஒவ்வொரு மாநில லெவல்லேருந்து மாவட்ட லெவலில் ஊராட்சி லெவலில் எல்லா மட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாதான் இந்த திடக்கழிவு மேலாண்மை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த ஒரு குப்பைன்றது பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம வளர்ந்த நாடு, தொழில்நுட்பங்களில் பெரிய அளவில் இருக்குது. எத்தனையோ வேளாண்மை கல்லூரிகள், வேளாண்மை பொருள் நிபுணர்கள்லாம் இருக்காங்க. இவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சு இந்த செயல்படுத்தினா, இந்த திட்டத்தை செயல்படுத்தினா விவசாயிகளுக்கும் உரம் கிடைக்கும், நிலத்தினுடைய வளம் கூடுமாகும். இப்போ வந்து சொல்கிறாங்க கார்பன் அளவு கம்மியாக போயிட்டு நிலத்தில் அப்படின்னு செயற்கை உரம் போட்டு பண்ணிடுறாங்கன்னு. செயற்கை உரம் போடுறவங்க போட்டோம், இயற்கை உரம் போடுறவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு நல்ல திட்டமாக அமையும். சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க குப்பைகளை வச்சு இயற்கை தயாராச்சுங்க, அதில் அதை உங்கள் பயிருக்கு பயன்படுத்துறீங்களா? நான் அந்த உரங்களை ஆய்வு செய்து என்னென்ன அளவில் பேர் நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குதுன்றதை நான் பார்த்துருக்கேன். அதை நிலத்தில் பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் ஒன்று நான் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக அதை வந்து நிரூபிக்கிற அளவுக்கு பதிவுகள் எதுவும் இல்லை. ஆனால் ஒன்று என் மனசுக்கும் எங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இதுக்கு கனகாம்பரம் பூவுக்கு, கத்திரிக்காய்க்கு, இதுக்கெல்லாம் வந்து உபயோகப்படுத்தி பார்த்ததில் நல்ல வந்து காய்ப்பு திறன் அதிகமாக இருக்குது, நல்லா காய்க்குது. அதே மாதிரி பூக்களுடைய நிறம் அதிகமாகுது, அந்த வெண்ணெய் இருக்குது, அது வாடும் காலம் வந்து அதிகமாகுது. சீக்கிரம் வாடுறது கொஞ்சம் காலம் இருக்குது. பதிவு செய்யலாம், மிச்சம் ஆய்வு செய்து பதிவு செய்யக்கூடிய விஷயம்தான் இது. ஆனால் நான் என் லெவலில் அதை பதிவு செய்யலாம். அதை வந்து ஒரு தனியார் ஆராய்ச்சி மையத்தில் எடுத்து போய் கொடுத்து லேபில் கொடுத்து அதை வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றதை பார்த்துருக்கேன். ஆனால் நிச்சயமாக இதை இன்னும் மேம்படுத்தலாம். இது கூட உயிர் உரங்களை சேர்த்து பண்ணும்போது நிச்சயமாக மற்ற உரங்களை விட இது நல்ல உரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் குப்பையினுடைய அளவு குறையும். இதுதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். 1914-15 இதை சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று நகராட்சிகள்லையும் சில இடங்களில் மட்டும் செய்கிறாங்க. அந்த அளவு செய்யறது வந்து அவ்வளோ திருப்திகரமாக இல்லை. எங்களை மாதிரி விவசாயியோ இல்லை ஒரு உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கிட்ட தகுந்த செயல்முறைகளை சொல்லி செய்யும்போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல உரம் கிடைக்கும். செய்கிறாங்க, அது போதுமான அளவுக்கு இல்லை. அதை வந்து கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி ஒவ்வொரு உற்பத்தியாளர் நிறுவனங்கிட்ட கொடுத்துட்டா இருக்கக்கூடிய ஒவ்வொரு உற்பத்தியாளர் நிறுவனத்திலையும் வந்து 750 பேர்லேருந்து 1000 பேர் இருக்காங்க. எல்லாருமே விவசாயி, அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு இதை கொடுக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த பிளாஸ்டிக்கு பேப்பர்ஸு, அந்த பாலித்தீன் கவர்ஸு இதெல்லாம் இருக்குது. ஒரு 10% தான் நம்ம மறுபடியும் உபயோகப்படுத்த முடியாத பொருளாக கிடைக்கும். மற்றது எல்லாமே கழிவுகள். அது இல்லை, குப்பைன்னு நம்ம சொல்கிறோம். குப்பை செல்வம், அது செல்வம். அது வந்து ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து தனித்தனியாக பிரிக்கணும். அரசாங்கம் எவ்வளோ முயற்சி எடுக்குது, தனித்தனியாக கொடுங்க, மக்கும் குப்பையை தனியாக கொடுங்க, ஈர குப்பையை தனியாக கொடுங்க, இதையே சொல்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் போதாது, அதிகமாக செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணுறது அளவுக்கு இந்த திட்டம் நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தா நிறைவேறலை. இதை வந்து விவசாயிகளோட இணைச்சி பண்ணணும். இந்த திடக்கழிவு மேலாண்மையில் வேளாண்மை துறை, வேளாண்மை பொறியியல் துறை, சுகாதாரத்துறை, அப்புறம் வந்து பேரூராட்சி நிர்வாகம், உள்ளாட்சித்துறை, இவங்கெல்லாம் இணைஞ்சு இதை பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இதில் பல்கலைக்கழகங்களுடைய துணையை வந்து கேட்டோமா அவங்க வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல் செய்வாங்க. இதுக்கான ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பங்களை பெறறதுக்கான முயற்சிகள் நம்ம இந்தியா எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பின்னாடி தெரிகிற இந்த குப்பையிலிருந்து தான் நாங்கள் வந்து உரம் தயாரித்தோம். இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு இங்கே வந்து வேலை செய்யறதுக்கு, அதை ஜலிக்கிறதுக்கோ அதை எடுக்கிறதுக்கோ இது இல்லை. அதனால் ஜேசிபியை வச்சு இங்கேருந்து குப்பைகள் அள்ளி போய் எங்கள் பகுதியில் எங்கள் வயலுக்கு பக்கத்தில் வச்சு இதை ஜலித்தோம்.
இந்த ஜலிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் என்னென்னா இந்த பாலித்தீன் பேக்கு, பீங்கான், ஓடுகள், அப்புறம் வந்து மக்காத விஷயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து இந்த இதிலேருந்து உரம் தயாரித்தோம். இது மக்கி போயிருக்கிற பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மலை மாதிரி இருக்குது இந்த குப்பை. இந்த குப்பையில் வந்து சத்தான விஷயங்கள் இருக்குது. இதை நாங்கள் ஆய்வு பண்ணியிருக்கோம். ஆய்வு பண்ணதில் இதில் வந்து அங்க கரிமம் நிறைய இருக்குது. இதில் எந்த விதமான கெமிக்கலும் இல்லை, அன்வான்டாக இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸும் இல்லை. அதனால் இதிலேருந்து உரம் தயாரிக்கலாம். உரம் தயாரித்தோமா இதில் எரிஞ்சால் வந்து காற்று மாசுபடுது. இது டம்ப் பண்ணி வைக்கிறதுனாலையும் இதனுடைய இஷ்யூஸ் வர்றதுனாலையும் இதில் வந்து தண்ணி மாசுபடுது, நிலத்தடி நீர் மாசுபடுது. சுற்றுச்சூழலுக்கே பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம பயன்படுத்தி உரமாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டாலே பாதி அளவுக்கு குறைஞ்சிரும். 50% மிச்சம் இருக்கக்கூடியது இந்த மாதிரி மைக்கா, இந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய பாலித்தீன் ஷீட்டுங்களாம். இதெல்லாமே வந்து இன்னும் ஒரு தொழில்நுட்பங்கள் மூலிமா ஃபேவர் பிளாக் செய்துட்டோம்னா இந்த குப்பையினுடைய அளவும் குறையும். ஆனால் மத்திய மாநில அரசுகள் இதை பற்றி அதிகம் செலவு பண்ணுறாங்களே தவிர இதுக்காக எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறாங்க. இதை இடம் மாற்றுறாங்களே தவிர இதுக்கு அழிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு இவங்களால முடியல. நான் சொல்கிற இந்த கருத்து வெளியே என்னுடைய கருத்து எடுத்துக்கிட்டால் இதனுடைய அளவு குறையும். நகராட்சி பேரூராட்சிகளுக்கெல்லாம் பிரச்சனை கொஞ்சம் குறையும். அதனால் இந்த இதை வந்து முன்னெடுத்து செய்யணும்னு அனைவரையும் கேட்டுக்கிறோம்.